ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா டெய்லி ஷார்ட்ஸ் வருது, மெயின் வீடியோ மட்டும் வர மாட்டேங்குதுன்னீங்கன்னா, நான் வந்து ஒர்க்காக ஒரு 1 வீக் போல் எஸ்கேப் ஆகிட்டேன். இல்லைனா கரெக்டாக போட்டிருப்பேன். பிடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்காக டீ வாங்கிட்டு போ. சரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஓகே, ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அந்த பையன் ரொம்ப நேரமாக தூக்கி காமிச்சிட்ருக்கேன். என்னன்னு வந்து பார்க்கலாம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். கடந்த 5-6 ட்ரிப்புக்கும் நான் இதுதான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மீஷோலையும் அமேசான்லேயும் ஷூ போடுற பேகுன்னு கிடைக்கிது. இதை வந்து நான் டாய்லெட்ரிஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நாப்கின் பேக். ஸோ இதையும் வந்து ஒன்று எடுத்துட்டேன். ஸோ கோயம்புத்தூரில் தான் ட்ரெயினுங்கிறனால கிளம்பி போகிற வழியில் வந்து என் தங்கச்சியை பார்த்து அவள் சில பல திங்ஸ்லாம் கேட்டால் அதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாச்சு. ஸோ நைட் ட்ரைவ் இன்றைக்கி எங்கேயோ நல்லா அப்படி இப்படின்னு சுற்றிட்டு காலையில் வந்து ஒரு 5-6 மணி போல் ட்ரெயின். ஸோ நைட் ஃபுல்லாக சுற்றணும் ஜாலியாக. அதோடு கட் பண்ணிவிட்டு பார்த்தா ட்ரெயினுக்கு வந்துட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்க கலக்கத்துலேயே வந்து ஏறிட்டேன். அப்புறம் காலையில் 9 மணிக்கு தான் வந்து இன்ட்ரோ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பில் எடுத்துகிட்டு இருந்தேன். சரியான தூக்கம். எப்படி ஏறினேன், என்ன மாதிரி ஏறினேன் எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே வந்து ஏறி படுத்தது தான். அப்புறமா ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா ஜாலியாக நிறையா சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட் ஆம்லெட்டு, டீ குடித்தேன். ஆனால் இந்த டீ கேவலமாக இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு கடைசி ட்ரெயினில் நான் டீ குடித்தது. அதுக்கப்புறம் முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ராத்திரியில் நடுராத்திரியில் எப்படா வாங்கிட்டு வந்தீங்கிற மாதிரி அதையும் சாப்பிட்டு அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு அதுக்குள்ளே மத்தியானம் வந்துருச்சு. ஸோ முட்டை ரைஸ் வந்து சாப்பிட்டோம், முட்டை பிரியாணி. அதுக்கப்புறம் இந்த ஒண்டர் கேக் டெசர்ட்டுக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா சமோசா சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பன்னீர் பஜ்ஜி சாப்பிட்டேன். அப்போ இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டே தீர்த்தோம் எல்லாருமே. ஸோ பயங்கரமாக சாப்பிட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணோன்னு சொல்ல மாட்டோம், பயங்கரமாக தூங்கணும். இன்றைக்கி காலையில் கிளம்புனோமா, நாளைக்கு சாயங்காலம் தான் போய் மும்பையில் ரீச் ஆகும். ஒரு சாயங்கால வாக்கில் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு மறுபடியும் நம்மளோட வேலையை ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஜூஸ்லேருந்து ஆரம்பித்தேன். என்னடி இது? ஸோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறைய குமிச்சு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஆலு புரிஜிலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுக்கு வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ 1 lakh வியூஸ் போகுது. செம ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். பார்க்காதவங்க பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அண்ட் நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் கேட்கும்போது சூப்பராக இருக்குல்ல, ஆனால் சத்தியமாக கேவலமாக இருந்தது. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்மளோட வேலை தூங்குறது சாப்பிட்றது இப்படியே தான் அன்றைக்கி 1 day ஃபுல்லாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஷார்ட்ஸுக்கு வந்து வீடியோ எடுத்தேன். அதுதான் நான் பண்ண உருப்படியான விஷயம். ஸோ இதுதான் என்னோடய இடம். நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். அதில் என்னோடய இடம் கீழே. ஸோ நல்லபடியாக நல்லா தூங்கினோம். காலையில் விடிஞ்சாச்சு. நல்லா விடிஞ்சோடனே வந்து இந்த ஒரு அழகான வந்து ஒரு சூரியன் கலந்த மூணை வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வடைப்பாவ். இதுதான் வந்து காலையில் நான் எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட்டு வாய். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய ஐட்டம் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. காரப்பொரி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வரும்போதே சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்புறமா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குதிச்சோம். ஸோ இட்லி செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க. நிஜமாவே பயங்கர அதிசயமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் வாக்கில் வந்து நம்ம மும்பை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம்லாம் லைட்டாக கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டை குறைச்சிட்டு ஒர்க் மோட் ஆன் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்தது வந்து ஒர்க்குக்காக. ஸோ மும்பையிலேருந்து நம்ம வந்து குஜராத் போகிறோம். இப்போவே கண்ணை கட்டுதில்ல. ஸோ அங்கேருந்து ஒரு 2 ஓலா ஆட்டோ வந்து புக் பண்ணி அங்கேருந்து வந்து அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. அண்ட் நாங்கள் மும்பையில் நாங்கள் பண்ண ஒரே வேலை என்னென்னா பேகு தைக்கிறது. மும்பையில் கால் எடுத்து வச்சோடனே பேகு பிஞ்சு போச்சு. சரி வேலையாக போய் இதை வந்து தைச்சிடலாம், இல்லைனா ஒரு வாரத்துக்கு தூக்கிட்டு தெரிய முடியாது அப்படின்னு தைச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மும்பையிலே வந்து ஒரு ஹோட்டல், நல்ல ஹோட்டலாக இல்லை என்ன மாதிரி ஹோட்டல்னே அது தெரில. ஏன்னா எல்லா ஹோட்டலும் குட்டி குட்டியாக இருக்கனால எது நல்ல ஹோட்டல்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இருந்த பசிக்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் உள்ளே புகுந்து ஒரு கெபாப், அதுக்கப்புறம் இந்த பிரியாணி. இது வந்து தம் பிரியாணியா என்ன பிரியாணின்னு எனக்கு தெரில. பட் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறது. சரி எங்களுக்கு தெரில, சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது இங்கே பிரியாணி. அதுவும் ட்ரெயினில் வந்து ரைஸே ரொம்ப சாப்பிடல. அதனால் சரி பிரியாணி எடுத்தோன்னே கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். நல்லாவே இல்லை, ஆனால் எங்களுக்கு அப்போ தெரியாது. அதுதான் நாங்கள் கடைசியாக சாப்பிட்ட நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்தில். நல்ல பேகு தூக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரெயினில் படுக்கும்போது ஒருமே சோகம். நல்ல ஏசியெல்லாம் சில்லுன்னு போட்டுவிட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. வந்தோடனே மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டேன். சரி எப்படியும் நைட்டு தான் வந்து போய் நம்ம வந்து சூரத்தில் ரீச் ஆகும். ஸோ நம்ம குஜராத்தில் வந்து சூரத் தான் போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து ஃபேப்ரிக் ஷாப்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். சூரத் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி விலாக் எனக்கு இப்படி தான் போச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு வாரம் சூரத்தில் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் காட்டுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. பாய்.